வணக்கம். ஜபைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சினிமா வேறு, அரசியல் வேறு. அது நிறைய நடிகர்களுக்கு தெரிவதில்லை. ஏன்னா ஆரம்பத்து காலத்தை எம்ஜிஆருக்கு அது தெரியாது. அன்னைக்கே கூத்தாடி தான் சொல்லி போட்டு எம்ஜிஆரை சொன்னாங்க. அப்புறம் பிறகு அவர் காலத்தை வென்றார். அது தனிக்கதை. ஆனால் ஆரம்பிக்கிற சமயத்தில் சினிமாவில் இருக்கிற மாதிரி அந்த கெத்து, அந்த நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எல்லாமே கட்டுப்பட்டு விடுவார்கள். ஏன்னா இந்த மாதிரிலாம் பல விதமாக அவரு நினைச்சார். ஆனால் கட்சி ஆரம்பித்ததுக்கு பின்னாடி தான் தெரியும், எங்கப்பா மக்கள் கூட்டத்தை அடக்க முடியாது. நாம் நம்முடைய அந்த மாஸ், அந்த புகழின் உச்சியில் இருக்கிறனால நம்மை நோக்கி எத்தனை பேர் நமக்கு கட்டுப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு நிலைப்பாடின் வெளிப்பாடு அப்படிங்கிறது எம்ஜிஆரை பிறகுதான் தெரிஞ்சது. அதுக்கு பின்னால் எவ்வளவோ சொன்னார். ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாலேயும் ஊழல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ சொன்னார். அப்போ நிறைய பேர் அங்கிருந்தே ஒரு கருத்து வந்தது, உங்களுடைய அந்த பிரபலயத்தை நம்பி நாங்கள் கட்சியை, உங்களுடைய ஆரம்பித்த கட்சியின் விளைவாக நாங்கள் பின்னால் வந்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் எத்தனையோ பண இழப்புகள், பொருளாதார சீரழிவுகள் கண்டாச்சு. இதுதான் எங்களுக்கு நேரம், சம்பாதிக்கிற நேரம். இந்த நேரத்தில் போய் ஊழல் கூடாது, மற்றபடி பொதுமக்கள் தான் முக்கியம் அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் நாங்கள் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு அன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் வந்துட்டாங்க. எம்ஜிஆரே நொந்து போயிட்டார். சரி, அப்படி விட்டார். அப்புறம் அதில் பல விதமாக சம்பாதித்தவங்க பல விதமாக தங்களுடைய கட்சியை வளர்க்கிறேங்கிற பேரில் தன்னை வளர்த்து கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. பலவிதமாக பாடலில் கூட சொல்லுவார் எம்ஜிஆர். ஆனால் அதெல்லாம் பொய்த்தது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதன் அடிப்படையில் சினிமா வேறு, அரசியல் வேறு. பலவிதமான நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாலுமே கூட எல்லாருக்குமே அந்த எம்ஜிஆருடைய கட்டுப்பாடு, அதே நேரத்தில் அவர் சாதித்து விட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு சாதனை வருமாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் உட்காரல. அதன் வழியில் வந்திருப்பதா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய். எம்ஜிஆர் வழியில் வராவிட்டாலுமே கூட எம்ஜிஆரை போன்று அவரும் ஒரு நடிகர். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார். போன வருஷம் ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடிஞ்சது. ஆமாம், 1.25 வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கு. எப்படி தான் ஒரு கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு மாசாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு தலைவனாக இருந்தாலும் சரி, சினிமாவில் கோடியாக சம்பாதித்தாலும் சரி, அந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் அடிப்படை. அந்த பூத் கமிட்டி உறுப்பினர் எந்த அளவுக்கு ஒரு கட்சியில் உறுதியாக நிலைப்பாடாக இருக்கோ அந்த கட்சி பலவிதமான வெற்றிகளை பெறும் அப்படிங்கிறது அரசியலினுடைய ஒரு நிலைப்பாடு. அதுதான் உண்மையும் கூட. அதன் அடிப்படையில் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கருத்துன்னு சொல்லி போட்டு 2 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் நடந்திருக்கு. ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக. செயலாளர் புஷி ஆனந்த் அவருடைய மேற்பார்வை நடந்திருக்கு. மாநாடை விட மிக பெரிதாக நடத்தப்பட வேண்டிய விஷயம். அதன் அடிப்படையில் கல்லூரியில் வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு தனியார் கல்லூரி வச்சு பண்ணியிருக்கிறாங்க. பண்ணியிருக்க சமயத்தில் இவர் காலையிலே பிறப்பிட்டு கிளம்பிட்டார். ஒரு 10:30 மணிக்கெலாம் கிளம்பினவர் அங்கே இறங்கிட்டார் கோயம்புத்தூரில். மற்றபடி ஒரு தனியார் ஹோட்டலில் தங்கி நடிகர் விஜய் ஒரு 4 மணிக்கு மேலே பிறப்பிட்டு வந்திருக்கார் அந்த தனியார் கல்லூரிக்கு. வர்றப்பே அவினாசி ரோடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு ரோடு ஷோ காமிச்சிருக்கிறாங்க. அதுலேயே ஏகப்பட்ட குளறுபடிகள். நிறைய பேர் விஜய் வண்டி பிறப்பிட்டோன்னா பின்னாலே வண்டியை 2 வீலரில் வந்திருக்கிறாங்க. சில பேர் 4 வீலரில் வந்திருக்காங்க. 4 வீலரோட 2 வீலர் மோதல், 2 வீலரோட 4 வீலர் மோதல் சொல்லிவிட்டு ஏகப்பட்ட குளறுபடிகள். அதில் ஏகப்பட்ட தொண்டர்கள் கீழே விழுந்து காயங்கள். மற்றபடி அதை தூக்கி விடக்கூட ஆள் இல்லாத ஒரு சூழல். எல்லாம் விஜய் நோக்கி போயிட்டு இருக்கிற சமயத்தில் அப்புறம் இந்த தொண்டரை யார் கவனிப்பாங்க? அப்போ அதுலேயும் சில பப்ளிக்ஸை
தூக்கி நிறுத்தி நிறைய பேர்த்த வந்து மருத்துவமனைக்கு அமைச்சிருக்காங்க. காலில் அடிபட்டு கையில் அடிபட்டு ரத்த காயங்களோடு. அப்புறம் போனவர் அங்கே வர்றாருங்கிற கான்செப்ட் வந்தவுடனே எல்லாரும் சேர தூக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வந்த உடனே எல்லாரும் அமைதியாக இருக்கணும். பல கட்சிகளில் பார்த்தீங்கன்னா தலைவர் வர்றாரு அப்படின்னா எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. தலைவர் வந்துட்டாங்க அப்படின்னா எந்திரிச்சு நிற்பாங்க. சில கட்சிகள் அப்படியே உட்காந்துருப்பாங்க. தலைவர் வந்து அப்படியே வணக்கம் போட்டு அப்படியே வருவார், சீட்டில் வந்து உட்காரார். இங்கே அதே மாதிரி நடிகர் விஜய் வந்திருக்கிறாரு. உள்ள நுழைஞ்ச உடனே மேடை நெருங்க நெருங்க வரக்கூடிய சமயத்தில் இவங்க தொண்டர்கள்லாம் வந்து உட்கார்ந்திருந்த அந்த ஸ்டூலவே தூக்கிட்டு ஆடி இருக்கிறாங்க. ஆமாம். அப்புறம் அது வரைக்கும் அமைதியாக இருந்த விஜய் வந்து ஒரே கத்தம் போட்டிருக்கிறார். எப்போ உட்காருங்கப்பா உட்காருங்கப்பா, இப்படிலாம் இருந்தீங்கன்னா எப்படி ஆகுறது அப்படி இப்படி திரும்ப திரும்ப அதவே சொன்னார். யாருமே அவருடைய பேச்சை கேட்கவில்லை. அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இன்னைக்கு போயிட்டுருக்கு. கட்சி அவ்வளோதான், அரசியல் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறத இந்த ஒரு பூத் கமிட்டி அந்த 2 நாள் கருத்தரங்கத்திலே வந்து விஜய் புரிந்திருப்பார். அப்புறம் அதுக்கு பின்னால் அதெல்லாம் விட இன்னொரு விஷயம், விமான நிலையத்தில் விஜய் இறங்கினப்பே வந்து ஏகப்பட்ட தள்ளு முள்ளுக்கள் பவுன்சருக்கும் போலீஸாருக்கும். மற்றபடி வந்து ஏகப்பட்ட தொண்டர்கள் வந்து விஜயை நோக்கி கையசைக்க, மற்றபடி அவர் தனியார் காரில் பிறப்பிட்டு போக தடுப்புகள் போட்டிருக்காங்க இல்லையா, அதையும் மீறி மேலே ஏறிக்கிட்டு ஆட்டம் போட, மற்றபடி வந்து அதுலேருந்து கீழே நிறைய பேர் விழுக, இந்த மாதிரி பலவிதமான ஒரு சூழல் நடந்திருக்கு. அதன் அடிப்படையில் வந்து அவர் போகக்கூடிய சமயத்தில் நிறைய போலீஸார் வந்து எவ்வளவோ சொல்லி மதிக்காத ஒரு சூழல். இதன் அடிப்படையில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் பாலியல் சீண்டல் கூட நடந்ததா அங்கே மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. போலீஸாரை மதிக்காது தடுப்புகளை உடைத்து உள்ளே நுழைந்து பலவிதமான அசம்பாதம் நடந்திருக்குது. பொதுவாக பூத் கமிட்டி அப்படின்னாலே அடிப்படை விஷயம். அதுக்கு வந்து மினிமம் வந்து 18 வயசு நிரம்பி இருக்கணும். அந்த பூத் கமிட்டி அந்த கருத்தரங்களை பார்க்கக்கூடிய சமயம் எல்லாமே சின்ன சின்ன பசங்களாகவே இருந்தாங்களாம். 18 வயசு நிரம்பாதவர் நிறைய காணப்பட்டார்கள். அதிலும் வந்து பல நிர்வாகிகளுடைய சொந்தக்காரங்களை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கட்சியின் தலைவர் அப்படிங்கிற பேரில் விஜய் கவனித்தாரா அப்படிங்கிறது தெரியவில்லை. ரிப்போர்ட்டு போயிருக்கோம். இருந்தாலும் வந்து ஒரு 18 வயசு நிரம்பிகள் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அடையாள அட்டை கொடுப்பாங்க. அந்த அடையாள அட்டையும் இங்கே கிடையாது. இதையெல்லாம் விட அந்த தனியார் கல்லூரியில் மிகப்பெரிய ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு நிறைய பேர் வந்து கல்லூரி வளாகத்துக்குள்ளே உள்ளே கூச்சிருக்கிறாங்க. தாவேகா தொண்டர்கள் பாஸ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. ஆனால் ஒன்று பாஸ் இல்லாத நிறைய பேர் கல்லூரிக்கு நுழைஞ்சிட்டாங்க. இது வந்து இப்போ செயலாளர் புஷி ஆனந்துக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே சத்தம் போட்டிருக்கிறாரு. அந்த ஒரு தடுப்பு மேலே சத்தம் போட குறிச்சு அவரையே வந்து கீழே பிடித்து தள்ளி விட்டதாக ஒரு தகவல். அவரும் கீழே விழுந்துட்டார். விழுந்து பேண்டெல்லாம் கிழிஞ்சு காயமாகி அவ்வளோதான். கட்சியினுடைய ஒரு வெளிப்பாடு, தொண்டர்களுடைய ஒரு நிலைமை எப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். தாவேகா விஜய்க்கும் புஷி ஆனந்துக்கும். பொதுவாக வந்து தொண்டர்களுடைய ஒரு கட்டுப்பாடுங்கிறது வந்து எல்லா கட்சியிலையும் இல்லை. ஆனால் வந்து ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். போக போக பலவிதமான ஒரு கருத்தரங்குகள், மற்றபடி போராட்டங்கள், மற்ற சோன்ஸாக நடக்கக்கூடிய சமயத்தில் ஒரு கட்டுப்பாடுக்கு வரும். சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கட்டுப்பாடாகவே இருப்பாங்க. பலவிதமான கட்சிகளை அடக்கிட்டு போகலாம், நிறைய அடுக்கலாம். அந்த மாதிரி கட்சிகள் ஆரம்பத்திலே கட்டுப்பாடாக இருப்பாங்க. ஒரு தலைவர் வர்றாரு அப்படின்னா கட்டுப்பாடாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். மற்றபடி வந்து தலைவர் வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்ததுக்கு பின்னால் தான் தள்ளுமுள்ளு, மிகப்பெரிய ஒரு சத்தங்கள், கூச்சல், குழப்பங்கள், பாலியல் சீண்டல்களோடு நடந்ததாக ஒரு தகவல். பலர் தள்ளிவிட்டு தள்ளுமுள்ளு, அதற்கு கீழே விழுந்து காயம், இந்த மாதிரிலாம் பல விஷயமான. சில பேர் வந்து மின்சார ஒயரே மீச்சிருக்காங்க. மீச்சிட்டு அப்போ விஜய் சொல்லியிருக்கிறார், அப்பா கீழே மின்சார ஒயர் போயிட்டு இருக்குப்பா, யார் எதுவும் பண்ணிடாதீங்க சொல்ல சொல்ல நிறைய பேர் மின்சார ஒயரை மிதிச்சு அங்கே ஏசி கூடலாம் ஓடிட்டு அதெல்லாம் ஆஃப் ஆகி என்ன பண்ண முடியும், அவ்வளோதான். அப்புறம் அதையும் கேட்காம சில பேர் மூச்சு திணறலாகி கீழே விழுந்து காயமாகி கடைசி வரைக்கும் விஜயனுடைய பேச்சை யாருமே கேட்கவில்லை, விஜய் தொண்டர்கள். ஆமாம், இதை நினைச்சாலே அவர் தெரிஞ்சிருக்கும். சரி, வரக்கூடிய விமான நிலையத்தில் ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து அந்த விமான நிலையம் விஜய் வந்ததுக்கு பின்னால் தொடர்ந்துருக்காங்க.
பார்த்தோம்னா ஏகப்பட்ட செருப்புகள், ஆயிரக்கணக்கான செருப்புகள் கிடந்திருக்கு விமான நிலையத்தில். அது யார் சுத்தம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படிலாம் ஒரு செயல் நடந்திருக்கு. அநாகரிகமான ஒரு செயல் தான் இதெல்லாம். அவரவர்கள் அவரவருடைய செருப்பை எதற்காக விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் இருக்கு. அதுவும் சில பேர் வந்து வரக்கூடிய சமயத்தில் அணில் மாதிரி வந்து விஜய் வண்டி மேலே தாவுனாங்களாம். உண்மையிலே சிரிப்பதா அழுவதா அப்படிங்கிறது தெரியல. விஜய் வண்டி மேலே தாவிருக்காங்க. அப்புறம் கண்ணாடி கூட சேதம் ஆயிருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, வண்டியை நிறுத்தி வேறொரு வாகனத்தில் வந்து விஜய் வந்து வந்திருக்கிறார் அந்த கருத்தரங்கத்துக்கு. அந்த மாதிரிலாம் வந்து பலவிதமான ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. எப்படியோ மற்றபடி வந்து எல்லாமே கலந்து கொண்டதில் முக்கால்வாசி பேர்த்துக்கு மேலே எல்லாமே 18 வயது நிரம்பாதவர்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்னைக்கு போயிட்டு. அதன் அடிப்படையில் குழந்தைகள் அணி அப்படிங்கிற விஷயத்தை வந்து விஜய் ஆரம்பித்திருக்கின்றாரா அப்படிங்கிற சந்தேகம் தான் இதில் வருது. கட்டாயமாக குழந்தைகள் அணி அப்படிங்கிறப்ப 18 வயசுக்கு கீழே தொண்டர்கள் இருந்து என்ன பண்ண முடியும்? ஒரு கட்சி ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஓட்டே இல்லைங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? பூத் கமிட்டி அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அடையாள அட்டை கொடுக்கக்கூடிய சமயத்தில் 18 வயசு நிரம்பி இருக்கும். அப்போ தான் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அடையாள அட்டை கொடுக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. தாவேகாவை பொறுத்தவரை ஏகப்பட்ட பேர் சின்ன சிறுமிகளாகவும் குழந்தைகளாக இருந்தாங்களாம். ரசிகர்களாக வந்தார்களா, மற்றபடி தொண்டர்களாக வந்தாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தாலும், மற்றபடி இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் குழந்தைகள் அணி இருக்குதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வருது. ஆனால் உண்மையிலே வந்து விஜய் வந்து இதை தவிர்க்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு தொண்டர்களுடைய ஒரு வரவேற்பு ஒரு கட்சி தலைவருக்கு தேவையா அப்படிங்கிறத வரும் காலங்களில் விஜய் யோசிக்கிறார். அதே நேரத்தில் குழந்தைகள்லாம் வந்து கூட்டிகிட்டு அலையாதீங்க. இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக் கொள்வது, குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு அலையாதீங்க. குழந்தைகள் வந்தாலுமே கூட அவர்கள் ரசிகர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும், தொண்டர்களாக விடக்கூடாது. ஏன்னா ஓட்டு குத்தணும் இல்லையா? 18 வயசு நிரம்பி இருந்தால் தான் வந்து ஓட்டு குத்த முடியும். மற்றபடி அவர்கள் வந்து வாக்களிக்க முடியும். அதை வைத்து தாவேகாவுக்கு ஓட்டு விடணும். சின்ன சின்ன பசங்களே ரொம்ப வயசு குறைவான வச்சு பூத் கமிட்டியாக உள்ள நுழைய முடியாது. அப்படிங்கிறப்ப எதுவுமே பிரச்சனை கிடையாது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்த விஜய் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் ஃப்ரம் ஃபீல்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு. வாழ்த்துக்கள் தான். இருந்தாலும் இந்த மாதிரி குழந்தைகளை வந்து தன்னோடு சிறுவர்களையும் மற்றபடி வயதில் குறைந்தவர்களையும் தன்னோடு கூட்டிக் கொண்டு அலையக்கூடிய சமயத்தில் இது வந்து உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ள. ஏன்னா அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பையன் பிபிஏ படிப்பார், ஒருத்தர் கல்லூரி படிப்பார், ஒருத்தர் +2 படிப்பார். இதனால் வந்து அவர்களுடைய படிப்புகள் வந்து தடையாக வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர்களுடைய எதிர்காலத்தில் விஜய் குறுக்கிடுகிறாரா, தலையிட்டு அவர்கள் முன்னேற்றத்தை தடுத்து விட்டாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியெல்லாம் வரும். பின்னால் வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த பசங்க வந்து விஜய் போயிட்டான்னு வையன், அப்புறம் என்ன இருக்குது? உண்மை கிடையாது. படிப்பு போச்சு, மற்றபடி முன்னேற்றம் போச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஓட்டு போடக்கூடிய சூழல் இல்லைங்கிறப்ப அப்புறம் தாவேகாவுக்கு எப்படி முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும்? வெற்றிங்கிறது கிடைக்காது. அதனால் வந்து வரும் காலங்களில் அது பூத் கமிட்டி உறுப்பினராகட்டும், மற்றபடி எப்படிப்பட்ட ஒரு போராட்ட களமாகட்டும், மற்றபடி வந்து கருத்தரங்காகட்டும், ஆமாம் வரும் காலங்களில் தாவேகா விஜய் அவர்கள் சிறு குழந்தைகளையும் மற்றபடி 18 வயது கீழ் உள்ளவர்களை பார்வையாளராக மட்டும் வைத்துக்கொண்டு மற்றபடி பூத் கமிட்டி கருத்தரங்கு மற்றபடி முன்னிலைப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதான் நாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு தகவல். இதன் அடிப்படையில் வந்து அவருடைய எதிர்காலம் பாதிக்கும். ஆமாம், விஜய் வந்து தேவையில்லாமல் சிறுவர்களை பாதித்து விட்டாரோ அப்படிங்கிற ஒரு கருத்தும் இதில் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.